வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் ஒன் ரோலில் கிராஸ் கட் கூட போடுறதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நான் ஒன் ரோலில் கிராஸ் கட் கூட போட்டு காமிக்கிறேன். நான் 2 கலரில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரே ரோல்லையும் போடலாம். ஒரு டிஃப்ரென்ஸ்க்காகவும் அடுத்து 2 கலர் வச்சு போடுறது கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும். அதுக்காகவும் சேர்த்து உங்களுக்கு நான் இந்த கூட போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு ரோலையும் போடலாம். மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஸ்கேல்னா 7 அடி 7 feet எடுக்கணும். டேப்னா 2 meter plus 10 centimeter. டோட்டலாக 10 centimeter. 2 meter plus 10 centimeter. டேப் அளவு. ஆரஞ்சு கலரில் 24 wires கட் பண்ணணும். க்ரீன் கலரில் 10 wires கட் பண்ணணும். நம்ம 24 wires கட் பண்ணும்போது 12 knots நமக்கு கிடைக்கும். க்ரீன் கலரில் 10 wires கட் பண்ணும்போது 5 knots கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக நமக்கு 17 knots கிடைக்கும். wires நமக்கு 34 wires கட் பண்ணணும். வரேன். பிகினர் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஸ்கேல் வச்சு ஒருக்கா உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 கரெக்டாக நமக்கு 7 அடி எடுக்கணும். 7 feet எடுக்கணும். எல்லா வயர்ஸையும் நம்ம 7 feet கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இந்த வயரை ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நான் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுக்க எல்லா வயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரீன் வந்து நமக்கு சிங்கிளாகவே இருக்கணும். சிங்கிள் நாட்டாக இருக்கட்டும். ஆரஞ்சு கலரில் நம்ம நாட் போடுறோம் பாருங்கள். அது எல்லாமே நீங்கள் டபுளாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் நாட் போடுறோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இது ஒரு சிங்கிள் நாட் போடுறேன். இந்த சிங்கிள் நாட் மாதிரியே எல்லா நாட்டையும் நம்ம போட்டு வச்சுட்டு ஆரஞ்சு கலரை மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். போட்டுட்டேன். இப்போது இதை மெஷர் பண்ணி பார்ப்போம். இது ஒரு வயர் கூட குறைய. இது எல்லா வீடியோலையுமே நான் பேசிக்காக சொல்கிற விஷயந்தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். பிகினர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது நம்ம கரெக்டாக பார்க்கலன்னா கூட மேலே கீழே வந்துடும். நான் நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. அதனால தான் திரும்பவும் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வயரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கூடையோட உயரம் ஒரு பக்கம் கூடவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வந்துடும். கூட போடும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ நான் ஒரு நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா வயரையும் நாட் போட்டு வச்சுக்கணும். ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த க்ரீன் கலர் நாட் நம்ம சிங்கிளாக எல்லா வயரையும் நீங்கள் சிங்கிள் நாட்டாக போட்டு வச்சுட்டு ஆரஞ்சு கலர் மட்டும் இது கூட இன்னொரு நாட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு க்ரீன் நாட் ஒரு ஆரஞ்சு நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் நாட் தான் ஜாயின் பண்ணோம். அதையும் சொல்கிறேன். 2 ஆரஞ்சு நாட்டும் அடுத்து ஒரு க்ரீன் நாட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இதை மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வரிசைக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நான் எதுக்காக இதை மட்டும் சிங்கிளாக காமிக்கிறேன்னா, இப்போ ஒரே கலரில் நீங்கள் கூட போடும்போது இப்படி தான் போடணும். அதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டெப்பை காமிக்கிறேன். ஒரே கலரில் இப்போ ஆரஞ்சு கலரே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் வரிசைக்காக போடும்போது இப்போ கலர் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் ஆரஞ்சு கலரை இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஒரு ஆரஞ்சு இன்னொரு ஆரஞ்சு இப்படி தான் எல்லா ஆரஞ்சும் ஜாயின் பண்ணி இதே மாதிரி மேலே ஒரு லைன் போடணும். அதுக்கடுத்து திருப்பி கீழே ஒரு லைன் போடணும். இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் போடணும். கிராஸ் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி. இது இப்போ நான் டபுள் கலரில் போடுறதுனால வரேன். இதில் பாருங்கள், 2 கலர் அடுத்து ஒரு க்ரீன் 2 ஆரஞ்சு ஒரு க்ரீன் இந்த மாடலில் போடுறதுனால நமக்கு இப்படி இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு இங்கே 2 ஆரஞ்சு வரணும், ஒரு க்ரீன் 2 ஆரஞ்சு ஒரு க்ரீன் இந்த மாடலில் உங்களுக்கு வேணும்னா அப்படி போடுங்க. இல்லை நான் ஒரே கலரில் தான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஒரே ஆரஞ்சு கலர் அல்லது ஒரே க்ரீன் கலர் அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி போட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி இங்கே ஒரு லைன் போடணும். இப்படி நம்ம போடும்போது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு போடுங்க. நீங்கள் பிகினருங்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். மாடல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். இப்படி நம்ம போட்டுகிட்டே போகலாம். இப்போ நான் இதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 ஆரஞ்சு ஒரு க்ரீன் 2 ஆரஞ்சு ஒரு க்ரீன் இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி நம்ம கொண்டு வரணும். எல்லா நாட்டும் நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ரீன் கலர் நாட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே போல் ஆரஞ்சு கலர் நாட் எல்லாமே 2 நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இதே மாதிரி ஒத்தையாகவும் ஜாயின் பண்ணலாம். எப்படினாலும் நம்ம விருப்பம்தான். நான் கரெக்டாக ஜாயின் பண்ண தெரிகிறதுக்காக இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. 2 ஜாயின் பண்ணிங்கன்னா எது நமக்கு ஃபஸ்ட் நாட்னு தெரியணும் பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நான் முடிச்சு போட்டு வச்சுக்க பாருங்கள்.
இந்த வயர்ல இருந்தா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் ஜாயின் பண்ண வயர். இது கொஞ்சம் உங்களுக்கு பிகினருக்கு கொஞ்சம் குழம்பாது. எதை நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு குழம்பி இருப்பீங்க. எதை ஜாயின் பண்ணாலும் ஒன்று தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்திக்காக இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போது இதில் 2 வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 2 வயரை ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த நாட்டை இந்த க்ரீன் கலர் நாட்டோட நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்படி இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா ஒவ்வொரு நாட்டாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஆரஞ்சு 1 க்ரீன் 2 ஆரஞ்சு 1 க்ரீன் இந்த பேசிக்கில் நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி இங்கே வர கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நார்மலாக நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி நாட் போடுவோம். அதே மாதிரி நம்ம போட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு டெமோ காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு டெமோ வீடியோ காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதை காமிக்கிறேன். இப்போ இதில் நமக்கு இந்த இடத்துல நான் நிறைய போட்டு வச்சிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இது நமக்கு சென்டர் நாட். சென்டர்லேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 லைன்ஸ் நமக்கு வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 லைன்ஸ். இங்கேருந்தே கவுண்ட் பண்ணணும். சென்டர்லேருந்தே கவுண்ட் பண்ணுறேன். மறுபடியும் 1 2 3 4 5 6 உங்களுக்கு 6 லைன்ஸ் இங்கேயும் வரணும். இங்கே 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு 6 லைன்ஸ் வரணும். உங்களுக்கு பேஸ் இப்படி இருக்கணும். இதே 6 லைன்ஸ் நமக்கு இந்த பக்கமும் பாருப்பா போட்டு வைக்கணும். 1 2 3 4 5 6 அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 லைன்ஸ் நம்ம கரெக்டாக போட்டோம். ஃபுல்லாக நம்ம 6 லைன்ஸ் நம்ம பேஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்னர் திருப்பணும். இந்த பேஸ் போட தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன டெமோ வீடியோ காட்டுறேன். அது வெறும் டெமோ வீடியோ தான். அதை பார்த்து போட தெரியாதவங்க இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக நான் டெமோ வீடியோ காட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் காமிக்கிறது டெமோ வீடியோ. இப்போ 2 நாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் எத்தனை வயர் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை வயரையும் நம்ம நாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ எல்லா வயரையும் நம்ம நாட் போட்டு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த 2 நாட்டை கையில் எடுக்கிறோம். எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். ரொம்ப ஈஸி தான். படிச்சிங்கன்னா பிகினர்ஸுங்கிறதுனால தான் இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் விறுவிறுன்னு போட்டுருவீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 வயரையும் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு மேலே ஒரு நாட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு நாட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படி நான் 4 கலர் ஒயர் எடுத்திருந்தேன். அதனால் 2 நாட் மட்டும் எனக்கு சென்டரில் வருது. நம்ம என்ன கலரில் எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம டிசைன் போட விரும்புகிறோம் பார்த்திங்களா, அதை பொறுத்து நம்ம கலர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலை, கலர்லாம் ஜாயின் பண்ண தெரியல, நீங்கள் சும்மா 2 முத்தாவே ஜாயின் பண்ணுங்கள், 2 நாட்டாகவே ஜாயின் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போது 1 2 3 நாட்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 4th நாட் ஜாயின் பண்ணுறோம். இப்படியே எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே பேசிக் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம திருப்பி வச்சு இந்த பக்கமாக நாட் போடணும். இப்படி நம்ம எத்தனை வயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனை வயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இந்த பக்கமாக நம்ம நாட் போடணும். நாட் போடுறோம். நான் இன்னும் முடிக்கலை, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக இதை காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டர் லைன் நமக்கு எதுவோ அதை மட்டும் நம்ம சென்டராக வச்சுட்டு, சென்டர் லைன் நம்ம இதுதான் நமக்கு சென்டர் லைன், இதை வச்சுட்டு இதை நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். சென்டர் லைனை வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மேலேயும் கீழேயும் சொல்லலாம். மேலேயும் கீழேயுமா நமக்கு எத்தனை நாட்ஸ் வேணுமோ, எத்தனை ரோ வேணுமோ அத்தனை லைன் நம்ம போட்டுக்கணும். ரோ லைன் எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு பகுதி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி நமக்கு எத்தனை வயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பேஸ் நம்ம போட்டாச்சு. நமக்கு டிசைனுக்கு தக்கன நான் இப்போ 2 சென்டரில் வரணுங்கிறதுனால 2 கலர் சென்டரில் வரணுங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன். இங்கே 2 எல்லோவும், அடுத்து இங்கே 3 ப்ளூ, இங்கே 3 ப்ளூ கொடுத்துருக்குறேன். இதே போல் நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயுமா நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். இப்போ வச்சாச்சா. இதில் நமக்கு எத்தனை ரோ வேணும்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பெரிய கூடையில் நம்ம போடும்போது நான் சொல்கிறேன். இப்படி நம்ம சென்டர் லைன் கொண்டாடுறோம் பார்த்திங்களா, இதுதான் நமக்கு சென்டர் லைன்.
இது நமக்கு சென்டர் லைன். மேலேயும் கீழேயுமா இங்கே ஒரு 4 லைன் போட்டோம்னா இங்கேயும் ஒரு 4 லைன் போடணும். இப்படியே நமக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்னர் திருப்பணும். இப்போது இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன், இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். நான் இதில் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெரிய கூடை போடும்போதும் இதே ப்ரொசீஜர் தான். அதனால தான் நான் உங்களுக்கு பெரிய கூடைக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய கூடை போட்டாலும் சரி நம்ம பேஸ் போடுறது இப்படி தான் போடணும். இப்போ இங்கே ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணணும், இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் திருப்பி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வரணும். திஸ் வீடியோ கண்டினியூ இன் பார்ட் 2. ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங். கார்னர் திருப்புறதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.